கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இந்த காலை கதை நிகழ்ச்சி வாயிலாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறவர் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். பொறுமையோடு நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. ஏன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பள்ளி மாணவனை எடுத்துட்டு அவன்கிட்ட கேட்டீங்கன்னா உன்னுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க. சிலர் நான் பெரிய பைலட் ஆகணும்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு டாக்டர் அல்லது நர்ஸ். கேர்ள்ஸை கேட்டிங்கன்னா நர்ஸ் சொல்லுவாங்க, இல்லை ஹேர் ஹோஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள், எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கும். சில பிள்ளைகள் என்ன சொன்னால், விளையாட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நான் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும். அதுக்கான என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கோச்சிங் போவாங்க. இப்போது டாக்டராக படிக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்க படிக்கிற படிப்புக்காக இப்போ நீட் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு அவங்க சிறந்த ஒரு பயிற்சி எடுப்பாங்க. ஏன்னு சொன்னால், அந்த இலக்கை எப்படியாச்சும் அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அப்படி ஒரு காரியம் இருக்கும். சில இப்போ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில், ஒரு அப்பா அம்மா லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கும். என்னன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வீடு வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல ஒரு கல்லூரியில் படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்துன்னு சொன்னால், என்னுடைய எல்லாருக்குமே அதற்காக என்ன செய்வாங்கன்னா, முயற்சி செய்வாங்க. அதை அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, சில டைம்ல அந்த முயற்சிகளை தோல்விகள் அல்லது தடைப்படுங்க. சில காரியங்கள் தடைப்படும். அதோட அடிச்ச அப்படியே விட்டுற மாட்டாங்க. சரி, அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி முயற்சி செய்வாங்க. அப்படி தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது என்ன செய்யணும்னா, அவங்களுடைய இலக்கை அடைய முடியும். உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு கணிதமே வராது, மேக்ஸ் நல்லாவே வராது. அப்போ என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அதுக்காக பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டெஸ்ட் பார்ப்பாங்க. அந்த டெஸ்ட்ல அவனுடைய மார்க் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா உடனே அவனுக்கு ஒரு கோச்சிங், ஸ்பெஷல் கோச்சிங் வைப்பாங்க. அப்போ வச்சுட்டு அந்த டெஸ்ட் பார்ப்பாங்க. அடுத்தது பார்த்தா அவன் கோச்சிங் சேர்ந்த பிறகு எடுக்கிற மதிப்பெண்களை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனுடைய இலக்கை அடைவதற்கு அவன் என்ன செய்யறான், முயற்சி செய்யறான். அப்படி முயற்சி செய்ய என்ன செய்வான்னா, ஒரு எண்ட் ஆஃப் த இயர்னா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மதிப்பெண்கள் நிறைய கிடைக்கும். ஏன்னு சொன்னால், அவன் நிறைய டெஸ்ட் எழுதியிருப்பான். நிறைய சில நேரத்தில் அவனுக்கு ஜுரம் கூட வந்திருக்கும். அந்த ஃபீவர் கூட வந்தால் கூட என்ன செய்வாங்க, நீ போய் படிச்சுட்டு வா, கொஞ்ச நேரம் மாத்திரை போட்டு. ஏன்னா விடாமுயற்சி ரொம்ப அவசியம். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒருத்தவங்க விடாமுயற்சியோட இருந்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாச்சு, இந்த சின்ன வயசுல இப்படி கூட இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னா, டெம்பா சேரி அப்படின்னு. சரிங்களா? அவங்க என்ன செய்யறாருன்னா, ஒரு மாணவன், அவன் வந்து சிறு வயதா இருக்கும் பொழுதே அவனுக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, எப்படியாவது நான் எவரெஸ்ட் சிகரத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி. டெம்பா என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அதற்கான முயற்சிகளை அவன் எடுத்துட்டே இருந்தான். அவன் முயற்சிகளை எடுத்துட்டே இருக்கும் பொழுது அவன் எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லி, அவன் எந்த ஆண்டுச்சுன்னா, கிபி 2000 ஆண்டுல என்ன செய்யறான்னுச்சுன்னா, எவரெஸ்ட் சிகரத்தை அடைவதற்காக போறான். அப்படி போகும்பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவனால அதை அடைய முடியல. அந்த குளிர்னால என்ன ஆச்சுன்னா, அவனுடைய 2 கரங்கள்ல இருக்கிற 5 விரல்கள் போயிருச்சான். 5 விரல்கள் போனோடனே அவன் அந்த டைம்ல பிடிக்க முடியல, திருப்பி வந்துட்டான். அதனால அது என்ன செய்யல, விடலை. தொடர்ந்து விடாமுயற்சியோட என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, 2001 கிபி 2001 என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவன் அந்த திபெத் நாட்டு வழியாக சென்று அந்த சிகரத்தை அடையிறான். எப்படி, தன்னுடைய கைகள்ல இருக்கிற அந்த பனியினால ஏற்பட்ட என்னது, அந்த 5 விரல்கள் இல்லைன்னா கூட என்ன செஞ்சான், தொடர்ந்து முயற்சி செய்து அவன் சிகரத்தை அடைந்தான். அப்போ அவன் சிகரத்தை அடையும் பொழுது அவனுடைய வயது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 14 வயது. என்ன ஒரு முயற்சியில, ஒரு விடாமுயற்சியோட நம்முடைய வாழ்க்கையில, இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில சொல்ல நமக்கும் என்ன இருக்கணும், விடாமுயற்சி ரொம்ப அவசியம். கைகளை என்ன 5 விரல் தான் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும்ல, மலை ஏறதுக்கு எப்படி இருக்கணும், அந்த ரோப்பெல்லாம் பிடிக்கிறதுக்கு எல்லா விரல்களும் ரொம்ப டைட்டா இருக்கும்ல, டைட்டா பிடிச்சாதான் முடியும். இதுல விரல்ல சப்போஸ் இதுல 2 விரல்னா கூட அவர் எப்படி பிடிச்சிருப்பாரு. ஜஸ்ட் இமேஜின். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட, எவ்வளோ உறுதியோட இருக்கணும் நம்ம இலக்கை அடைவதற்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த தம்பியோட பாடம். 14 வயது சிறுவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பாடம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுது
சில நேரத்தில் அநேக பிரச்சனைகள் வரும். ஆண்டவருக்காக உண்மையா இருக்கணும்னு நினைக்கும் போது அநேக பிரச்சனைகள் வரும், அநேக சோதனைகள் வரும், தடைகள் வரும். அந்த தடைகளை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணுமா, நீக்கி போட்டு நம்ம என்ன செய்யணுமா, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், நம்முடைய ஓட்டம் எங்க முடிய போகுதுன்னா ஆண்டவர் வரும் வரைக்கும் நம்ம எப்படி ஓடணுமோ அப்படி நம்ம ஓடிட்டே இருக்கணும். அதுல இருக்கு வசனம் என்ன சொல்லுது, பொறுமையோடு ஓடக்கணும். ஏன்னா அவசரப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்ம நிதானத்தோடு எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு இடம் கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. பொறுமையோடு அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை பற்றி அவரை பற்றி கொண்டு நம்ம பின்தொடருவோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி அந்த 14 வயது சிறுவன் எவரெஸ்ட் அடைஞ்சானோ அதே போல நீங்களும் நானும் கூட அடையும். நீங்க தாவீது வாழ்க்கையில பாத்தீங்களா, எத்தனை இடையூறுகள், எல்லாவற்றையும் எப்படி ஜெயிப்பாரு, ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுவாரு. ஆண்டவரே இது எனக்கு இப்படி பிரச்சனையா இருக்கு, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் இதுல இருந்து வெளியே வரணும், நான் இந்த தோல்வியை என்னால ஏத்துக்க முடியாது, என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை செய். ரொம்ப அழகா தாவீது வாழ்கிற கிறிஸ்தவ ஜீவி. அது எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்வார், நீங்களும் நானும் படுகிற பாடுகள் எல்லாம் பட்டு அவர் என்ன செய்வார், எப்பொழுதும் ஆண்டவரை பற்றி கொண்டார். அதே போல நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் எல்லா சோர்வுகளின் மத்தியிலும் நம்ம எதை மறந்துடக்கூடாது, நம்முடைய இலக்கை மறந்துடக்கூடாது. தாவீதை போல எல்லா சூழ்நிலையிலும் தோல்வியும் சந்திச்சிருக்காங்க, வெற்றியும் சந்திச்சிருக்காங்க, சுகத்தையும் சுகவீனத்தையும் மரணம் எல்லாவற்றையும் அவர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துருப்போம். சிறு வயதுல இருந்து அவர் ராஜாவாகிற வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு, எல்லா பின்னடைவுகள், அவருக்கு என்ன பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் அதிலும் கூட என்ன செய்வாரு, அவருடைய இலக்கை நோக்கி அவர் ஓடுனதாலதான் என்ன செஞ்சா அந்த ராஜபாரத்தை அவரை தற்காத்து கொள்ள முடிச்சு. அதே போல நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் ஆண்டவரை பிடித்து கொண்டு நம்முடைய இலக்கை நோக்கி பொறுமையோட ஓடக்கடுவோம். ஏன் சொன்னா நம்மை சுற்றிலும் எப்படி இருக்கு, இத்தனை திரளான சாட்சிகள், வேதத்துல எத்தனை சாட்சிகள் இருக்குல்ல, ஆண்டவருக்காக நேர்மையாக இருந்தவங்களுக்குலாம் ஆண்டவருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குதுல்ல. இத்தனை திரளான சாட்சிகள், யோபு சரித்திரம் பார்க்குறோம், இதெல்லாம் நமக்கு கொடுக்குற சாட்சிகள். இதெல்லாம் பார்க்குற நீங்களும் நானும் பாரமான எல்லாவற்றையும் விட்டு பொறுமையோட என்ன செய்யலாம், விசுவாசத்தோடு பொறுமையோட அவரை நோக்கி ஓடுவோம். அப்பொழுது அவர் வரும் பொழுது நம்ம அவரோடு கூட சென்று அவருடைய ராஜ்யத்துல நித்தியமாய் வாழ்வதற்கான பெரிய ஸ்லாகியத்தை தர தேவன் காத்திருக்கிறார். நீங்கள் அவரோடு செல்ல ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உம்மை நோக்கி அப்பா பிதாவை என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை தந்தவரே, மீண்டும் ஒரு நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்து இந்த புதிய நாளிலே இந்த உலகத்திலே வாழ்வதற்கான பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க சாமி. எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்துவங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மை விசுவாச துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக உண்மை நோக்கி உண்மை பற்றி கொண்டு எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடத்தக்கதாக தேவன் தாமே கிருபை செய்யணுமாவுடைய பாத்துல கெஞ்சி மண்டாடுகிறோம். எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஏற்படுகிற எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் சோர்வுகள் நீக்கி போட்டு கர்த்தாவே தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து நாங்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போய் விடாதபடிக்கு நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் மேலானாலும் கீழானாலும் எந்த ஜீவியமானாலும் கர்த்தாவே எல்லாவற்றிலும் உண்மையே நாங்கள் பற்றி கொள்ள உண்மையே நம்பி இருக்க தாவீதை போல, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, எங்கள் முற்பிதாக்களை போல நாங்கள் உண்மை நம்பினவர்களாக உண்மை பற்றி கொண்டவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. எங்களுக்கு நியமித்திருக்க இலக்கை நோக்கி நாங்கள் ஓடும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு ஆவியானவர்களை பலப்படுத்த அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க அதன்படி நடந்து ஆண்டவரே எங்களுடைய ராஜ்யம் வரும் பொழுது ஆண்டவரே நீர் வரும் பொழுது நாங்கள் ஒருவரும் தவறி போகாதபடிக்கு உடைய நித்திய ராஜ்யத்தை பங்கு பெறுகிற ஸ்லாகியத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டுமா? தாழ்மையோடு ஜெபங்களையே எடுக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.